தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் பயணத்துல ஃபர்ஸ்ட் வெற்றியை பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆகலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்து மே 4 அன்னைக்கு கவுண்டிங் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. கவுண்டிங் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பரபரப்பா இருந்தது. இதுல தளபதி விஜய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 108 சீட்ஸ் ஜெயிச்சு பிரம்மாண்டமா வின் பண்ணிருக்காங்க. நரேந்திர மோடி சார், ராகுல் காந்தி சார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ரிப்ளை மெயில போட்டிருக்காரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து எப்ப சிஎம் ஆக போற கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். சோ அதுக்கான விடை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அது எப்ப ஆக போறாரு பாத்தீங்கன்னா இந்த வீக்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சிஎம் ஆகிறதுக்கு அதிகமாவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நியூஸ் சேனல்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. ஏற்பாடுகளா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வென்யூ பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம்னு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு உண்மைன்றத போக போக தெரியும். ஆனா 99.99% பாத்தீங்கன்னா தளபதி விஜய் இந்த வீக்ல கண்டிப்பா சிஎம் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே ஆயிருவாரு. இன்னைக்கு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓல்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பதவியை பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிருக்காங்க கவர்னர் மூலமா. கவர்னரும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கவர்னர் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலா எல்லா டிசிஷன்லயும் முன்னுரிமை பண்ணுவாங்க. சோ இந்த தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அவரோட தொகுதியில மட்டும் இல்லாம திருச்சியிலும் ஜெயிச்சா நேத்து பேசியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 108 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த 108 சீட்ஸ்ல சில இம்பார்ட்டான விஷயம் நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிக்கு பாத்தீங்கன்னா 108 ஜெயிச்சுக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் நிக்கிற தொகுதி, அப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி தொகுதி, பெரம்பலூர் தொகுதி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸோட தான் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு திருப்பத்தூர், சிவகங்கை திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தாவேக்க சார்பா ஒரு ஓட்டுல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பொறுக்காம அந்த டிஎம்கே செகண்டா வந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு எலெக்ஷன்ல தோக்குறது ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலான விஷயம் தான். அது கூட புரிஞ்சுக்க தெரியாத அந்த அவங்க அந்த அந்த நின்றவங்க பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் போட போறதா சொல்லிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சோ அந்த திருப்பத்தூர் சிவகங்கை தொகுதியில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தாவேக்க சார்பா ஒரு ஓட் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சர்க்கார்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த சர்க்கார் படத்துல தளபதி விஜய் சொல்லியிருப்பாரு, ஒரு ஓட்டு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஆட்சியை கவுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபிஷியலாவே நிரூபணம் ஆயிருக்கு. அந்த ஒரு ஓட்டுல தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட் வந்திருக்கு. அதாவது தாவேக்காக்கு ஒரு சீட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டுல தான் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகி வந்திருக்கு. அதனால 108 மாதிரி இருக்கு. இல்லைன்னா 107 தான் இருந்திருக்கும். இப்ப பெரும்பான்மை அமையத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு 118 சீட்ஸ் தேவைப்படும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 108 சீட்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 107 இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன் திருச்சி, பெரம்பலூர் 2 தொகுதியில போட்டிருக்காருல, ஒன்று பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணணும். சோ 107 11 சீட்ஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. 11 சீட்ஸ் வந்தா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா சிஎம் ஆக முடியும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஆகலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா கவர்னருக்கு ஆல்ரெடி ஆஃபிஷியலா மெயில் போட்டாரு. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காரு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. சோ அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இந்த வீக்லயே 7 இல்ல 8 பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே சிஎம் ஆயிருவாங்க. நம்ம அண்ணா அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே சிஎம் ஆக போறாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓல்டு ரூலிங் பார்ட்டியா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட போட்டோஸ் அப்புறம் இப்ப சிலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ அப்புறம் இன்னொரு கட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் இருப்பாங்களா, அவங்க ஓல்டு சீஃப் மினிஸ்டர், அவங்க பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில வந்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்காங்க. கூட ஒருத்தர் சேகர் பாபுன்னு சம்திங் அவர் பேர் நினைக்கிறேன். அவரு பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க பாத்தீங்கன்னா இருந்தாரு. எதுக்கு கண்ணீர் மல்க வந்தது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 16 தொகுதி இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா 14ல தாவேக்கா பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வின் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா குறிப்பா பாத்தீங்கன்னா பிகெஸ்ட் ஜெயிண்ட்னு சொல்லப்படுற மு.க.ஸ்டாலின் சார் பாத்தீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தாவேக்கா சார்பா பாபு பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான சிம்பிள் இருக்கும். நம்ம ஓல்டு சீஃப் மினிஸ்டர் மு.க.ஸ்டாலின் இப்படி பண்ணுவாரு. தளபதி விஜயோட தாவேக்கா பாபு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா வேற லெவல் விஷயம் தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும் இல்லாம நிறைய பேர், நிறைய பிக் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்காலம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மார்ஜின்ல பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்காங்க. சென்னை பாத்தீங்கன்னா கோட்டைன்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா தோல்வி அமைஞ்சிருக்காங்க. வெற்றி பெறல, தோல்வி அமைஞ்சிருக்காங்க. சோ இந்த எலெக்ஷனை பத்தி, இந்த டிஎம்கே தோல்வி பத்தி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பாத்தீங்கன்னா 108 ஜெயிச்சிருக்காங்க. மினிஸ்டர்ஸ்ல மீட்டிங்ஸ், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு இருந்தது. இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்ம பிசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அப்புறம் செங்கோட்டையன் இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலாவே மினிஸ்டர்ஸ்லாம் ஆயிருவாங்க. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாருன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதை வந்து சீஃப் மினிஸ்டர் ஹோத் எடுக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 108 சொல்லி இந்த இதுல ஹையஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா இசிஆர்பி சரவணன் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs மேல ஓட் ஜெயிச்சு அவங்க தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் டிவிகே சார்பில் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு தொகுதியில ஜெயிச்ச லிஸ்டா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தான் செகண்ட்ல இருக்க 92,000 நோட்ஸ்ல பாருக்காங்க.
அப்புறம் இப்ப ரீசெண்டா கூட செம ட்ரெண்டிங்கா போயிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஓட்ல பாத்தீங்கன்னா திருப்பத்தூர், சிவகங்கை திருப்பத்தூர்ல தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. டிவிகே சார்பா ஜெயிச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி ஓட் கவுண்டிங் போனதா சொல்ல நியூஸ் சேனல்ஸ் கூட பார்த்தேன். கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் பாத்தீங்கன்னா எண்ணிருக்காங்க, தபால் வாக்கு எண்ணிருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா கேஸ் போடுறதா சுத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த பார்ட்டில தோத்த டிஎம்கே அந்த தொகுதியில் நிப்பாங்கல்ல சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாடி இந்த சிட்டிங் எம்எல்ஏ, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் போடுறப்பதான் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா என்ன நடக்க போதும் பொறுத்து தான் பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 108 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 107 பாத்தீங்கன்னா இப்போ அபிஷியலா சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஆல்ரெடி 2 தொகுதி நிற்கிறார்ல. ஒன்னு பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணோம். ஸோ 107 தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 11 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தேவைப்படும். அது பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்துடும். மத்த கட்சி கூட்டணி கட்சியில் பாத்தீங்கன்னா இருப்பாங்களா, அது எப்படியா வந்துட்டு கூட்டணி அமைச்சு தளபதி விஜய் ஆஃபிஷியலாவே சிஎம் ஆகிடுவாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் சார் கூட பாத்தீங்கன்னா அவங்களே எதிர்கட்சி ஆப்பறதா ட்வீட்ஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அப்புறம் நரேந்திர மோடி சார் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரிப்ளை ட்வீட்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலா போயிட்டு இருக்கு. ஸோ நரேந்திர மோடி சார் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நாம வந்து மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி நல்ல ஆட்சி பத்தி கொடுக்கலான்றத நரேந்திர மோடி மூலமா ட்வீட் போட்டிருக்காரு. மோடியும் பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்திக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க கூட பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்த் உட்பட, கமல்ஹாசன் உட்பட நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பூஜா ஹெட்ஜி அவங்க வீடியோ கூட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. முன்னாடி கணிச்சு யார் சிஎம் ஆகும் சில கேம்ஸ் விளையாடி அது கணிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. தளபதி சிஎம் ஆக போறாரு, ஓட்டு பெரும்பான்மை எவ்வளவு வரும், இதுல டிபேட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தளபதி சிஎம் ஆகிறதுல வந்து 100% ஆஃபிஷியல் சொல்லி ஆகணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டில வாங்கியாச்சு. சோ நம்ம என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, டிவிக்கு ஓட் போட்டீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனல்ல போயிட்டு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். போயிட்டு ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. பாய்.